Hi sisters, welcome to Silk Thread Jewelry Making course. ஸோ டுடே கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிக்ஸாக் பேங்கிள் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த தாளம்பு டிசைன் சொல்லுவாங்கள்ல, பட்டு சாரீலலாம் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தாளம்பு டிசைன் வரும்ல, ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணோம். ஓகேவா, அதுவும் 2 கலர்ஸ் ஆல்டர்னேட்டிவாக நமக்கு வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி வர்றது மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது வந்து ஜிக்ஸாக் பேட்டர்ன் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு நம்ம 2 கட் நார்மல் பேங்கிள் தான் எடுத்திருக்கோம். ஓகேவா, ஸோ இதுவும் ஒரு த்ரெட் பேஸ்டு பேங்கிள். ரெகுலர் யூஸுக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த ஃபினிஷிங் வரும். பொறுமையாக இருந்து பண்ணுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து ஸ்லோவாக பொறுமையாக பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். அதே மாதிரி லூஸாக இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக வச்சு பண்ணுங்கள். இதுக்கு நான் வந்து 30 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா, 30 ஸ்ட்ராண்ட்ஸ் 35 ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 35 ஸ்ட்ராண்ட்ஸுங்கும் போது கூட கொஞ்சம் திக்காக வர்றது மாதிரி இருக்கும். 30 ஸ்ட்ராண்ட்ஸ்னால் கொஞ்சம் தின்னாக வர்றது மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அதையும் இதே மாதிரி தான் இப்போ ப்ரீவியஸாக நம்ம வந்து 2 கிளாஸஸில் பார்த்துட்ருக்கோம். த்ரெட் பேஸ்டு பேங்கிளில் ஒரு சைடு ஒரு கலர், இன்னொரு சைடு ஒரு கலர், ரெண்டும் கான்ட்ராஸ்ட் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ க்ளூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு கலர் ஒரு சைடில் ஃபிக்ஸ் பண்ணணும். தென் அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு சைட்லேருந்து இன்னொரு கலர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் எடுக்கிறேன். கரெக்டாக ஹோல்ட் பண்ணி பண்ணணும். ஹோல்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஹேண்ட் வச்சு ஃபிங்கர் வச்சு இப்படி பிடிச்சி வச்சுக்கிறது. ஓகேவா, ஸோ லூப் எதுவுமே இல்லாமல் த்ரெட் வந்து கொஞ்சம் விரிஞ்சு வந்தால் நல்லாயிருக்கும். 30 ஸ்ட்ராண்ட்ஸுங்கும்போது நமக்கு வந்து கம்மியான த்ரெட்டாக தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, திக்னஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி போடுறோமோ அதே மாதிரி நமக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்துன்னா நல்லாயிருக்கும். எல்லாமே ஃப்ளாட்டாக எடுத்தா. ஓகேவா, சேர்த்து எடுக்கும்போது அதோட திக்னஸ் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளாட்டாகவே எடுத்து பாருங்கள். ஓகேவா, நீங்கள் 35 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி ஃப்ளாட்டாக வரும், அதுக்கப்புறம் போக போக அது வந்து ஒல்லியாக தான் வரும். ஸோ அதனால் 35 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் ப்ளூ கலரை ஒரு சைட்லேருந்து எடுத்து இப்படி க்ராஸில் எடுத்திருக்கேன். ஓகேவா, க்ராஸில் எடுத்து இந்த பக்கம் அந்த ப்ளூ கலர் எங்கே இருக்கோ அது பக்கத்துலேயே கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த மாதிரி. அடுத்தது இந்த க்ரீன் கலர், அதை கரெக்டாக அந்த ஃபிங்கர் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கணும் இந்த சைடில், இல்லைன்னா லூஸ் விட்டுரும். ஓகேவா, நல்லா டைட்டாக இழுத்து வச்சு இந்த ஃபிங்கரை வச்சு பேங்கிளோட சேர்த்து பிடிச்சிக்கணும். அடுத்தது இந்த க்ரீன் கலர், அதையும் இதே மாதிரி க்ராஸில். ஓகேவா, இப்படி க்ராஸில் எடுத்து இந்த பக்கத்துலேருந்து கொண்டு வந்து இந்த பக்கம். அடுத்தது பாட்டமில் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா,
இனி ப்ளூ கலர். க்ளூ எதுவுமே வைக்க வேண்டாம். ஆனால் க்ளூ வச்சு பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் க்ளூ வச்சு கூட பண்ணிக்கலாம். அது ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ அது பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த பக்கம் இந்த ப்ளூ கலர் கொண்டு வரோம் அப்படின்னா இதை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு க்ளூ வைக்கணும். கரெக்டாக வச்சுட்டு பண்ணால் தான் அது கரெக்டாக செட் ஆகும். அடுத்த ஜிக்ஸாக்கும் கரெக்டாக வரும். சரியா? அடுத்தது ப்ளூ கலர். இந்த சைட் ஃபுல்லாகவே ப்ளூ கலர் தான் வரணும். இந்த சைட் ஃபுல்லாகவே க்ரீன் கலர் தான் வரணும். ஸோ எந்த இடத்துலையுமே அந்த கலர் வந்து மாறி தெரியவே கூடாது. ஸோ அதுக்கு ஏத்தாக்கில் நம்ம வந்து இதை ரேப் பண்ணணும். ஓகேவா? இந்த கையை வந்து லூஸ் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் இப்படி மேலே தூக்கி பிடிச்சி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ரேப் பண்ணணும். ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடைக்கும். பக்கத்தில் எதுவும் பிடிக்காத மாதிரி ஃப்ரீயாக இருந்து பண்ணுங்கள். இல்லை நூலை பிடிச்சி இழுக்கும் சைடில் எங்கேயாச்சும் நம்ம எடுத்து எடுத்து பண்ணுறதுனால இது வந்து பின்னல் மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அந்த பக்கம் எடுத்தாச்சு. இனி இந்த பக்கம் ஓகேவா? பிடிக்கும்போதே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ தான் அடுத்தது நம்ம எடுக்கும்போது ஃப்ளாட்டாக கிடைக்கும். கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் 2 சைட்லேயும் வரது மாதிரி பார்த்துக்கோங்க.
நீங்கள் க்ளூ வச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூவே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் சுற்றி இப்படி எடுக்கிறோம், ஓகேவா? இப்படி எடுக்கிறோன்னா இந்த சைடில் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்சமாக எப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்படி ஒரு சைட்லேருந்து எடுத்து இன்னொரு சைடுக்கு மாற்றிக்கணும். க்ளூ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். க்ளூ வந்து வேறு த்ரெட்டில் ஒட்டிடக்கூடாது, ஓகேவா? ரொம்ப நிறைய க்ளூ வைக்க வேண்டாம், லைட்டாக. நான் இது பண்ணும்போது கை நல்லா வலிக்கும், சரியா? ஏன்னா நம்ம வந்து த்ரெட்டை வந்து 2 பக்கமும் பிடிச்சி பிடிச்சி பண்ணுறதுனால கொஞ்சம் கை வலிக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணணும், மெதுவாக. ஃப்ளாட் ஆக்கி ஸ்டிக் பண்ணுங்கள், சரியா? ஸ்டிக் பண்ணுறீங்கன்னா ஃப்ளாட் ஆக்கி ஸ்டிக் பண்ணுங்கள். ஒரு டைமும் பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். த்ரெட் ரெண்டும் மிக்ஸ் ஆகிடக்கூடாது, அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் 2 சைட்லேயும் கிடைக்கும்.
சப்போஸ் உங்களுக்கு எண்டில் வந்து இந்த மாதிரி த்ரெட் வந்து சிக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா இதை கட் பண்ணி விட்டுடலாம். சரியா? கட் பண்ணி விட்டாச்சுன்னா நமக்கு சிக்கு இல்லாமல் அழகாக எடுத்துட்டு பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எண்டு வரைக்கும் இதே மாதிரி டிசைன் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. பட் இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் த்ரெட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணுங்கிறத காட்டுறேன். ரொம்ப எண்டு வரைக்கும் கொண்டு போனால் த்ரெட் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த அளவுலேயே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸோ இப்படி கொண்டு வந்துட்டோம். இனி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு அட்டம்ப்ட்லேயும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ண மாதிரி தான் இதுக்கும் ஃபினிஷ் பண்ணுறது. ஸோ இன்சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து இழுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம எப்போவும் பின்னுற மாதிரியே ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகேவா? இனி இதை கட் பண்ணிடலாம். ஸோ ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொரு பக்கம். இப்படி வச்சுட்டு நம்ம ஃப்ளாட்டாக கட் பண்ணி அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். பட் 2 பக்கமும் த்ரெட் இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா? இவ்வளோதான் சிக்ஸாக் பேங்கிள். இனி அடுத்தது நம்ம ஸ்டிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் தொடங்கணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போது இது வந்து இந்த பக்கம் ப்ளூ கலர் முடிஞ்சிருக்கா. ஸோ அடுத்து இதே மாதிரி 30 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து இந்த பக்கத்துலேருந்து தொடங்கி விட்டுறணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதை க்ளூ அப்ளை பண்ணி தொடங்கிட்டு இப்படி இந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு அடுத்தது இந்த சைடு என்ன கலர் வருமோ அதை அந்த பக்கத்துலேயும் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கலர் நமக்கு எந்த பக்கம் எது வருங்கிறது தெரியுதுக்காக. ஸோ இந்த பக்கம் நமக்கு க்ரீன் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ரீனை இந்த சைடில் கரெக்டாக இந்த பிளேஸில் வர்றது மாதிரி, இதுக்கு அடுத்தது எகெயின் க்ரீன் வர்றது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணி அது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு அடுத்தது இந்த பக்கம் ப்ளூ கலர். ஓகேவா? இதே ப்ரொசீஜர் தான் ஃபுல்லாகவுமே. சப்போஸ் நீங்கள் வந்து கோல்டன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி பார்டர் கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்கலாம். பார்டர் கொடுக்கறது சிக்ஸாக் பேட்டர்ன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சைட் ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணணும். அடுத்தது ஆப்போசிட் சைட் பண்ணணும். அதுக்கு 2 கோல்டு கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி கூட எடுத்துக்கலாம். 2 த்ரெட்டு போதும். அதிகமாக எடுத்தால் நல்லா இருக்காது. ஸோ அதை கரெக்டாக அந்த பார்டரை மேட்ச் பண்ணி நம்ம வந்து ஒரு சைட் போயிட்டு அடுத்தது ஆப்போசிட் சைட் போகணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.